கரெக்டாக வச்சுருக்காங்களா பாரு பாப்பா. முருகன், முருகு அப்படிங்கிறது அழகு. இன்னொரு பொருள் வட்டம். பொதுவா வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம். வட்டம் என்பது முழுமை. வட்டம் என்பது பரிபூரணம், ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கை முழுமையை தரக்கூடியது. முழுமையை உணர்வதற்காகத்தான் நாம ஒரு பிறவி எடுத்து இங்க வாழ வந்திருக்கிறோம். கடவுள் முழுமைப்பட்டதாக இருக்கிறது. அதுல மாசு இல்லை, அதுல குறைவுகள் இல்லை, அதுல தேவைகள் இல்லை, அதுல ஏக்கங்கள் இல்லை, அதுல முரண்பாடுகள் இல்லை. தான் தானே சுயம்புவாக தோன்றி இருப்பதினால் கடவுள் முழுமை. தனக்குத்தானே திருப்தியாக, நிறைவாக, போதுமானதாக இருப்பதினால் கடவுள் முழுமை. தேவைகள் அற்றது, வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். தனக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷங்க கைகளால பணிவிடை கொள்ளாதவன். இது கடவுளோட முழுமை, இது கடவுளுடைய பரிபூரணம். கடவுள் வெற்றிடமா அல்லது சூன்யமா, பரபிரம்மமா, ஆகாயமா, வானா, விண்ணா, வெளியா இருக்கிறது. அனைத்தும் அதனுக்குள் இருக்கிறது. அதான் அந்த வட்டம். முருகு அப்படிங்கிற அந்த வட்டம் எதை குறிக்குது? எல்லாம் வட்டத்துக்குள்ள, எல்லாம் எதுக்குள்ள? வட்டத்துக்குள்ள, எல்லாமே கடவுளுக்குள்ள. இன்றைக்கு காலையில போட்ட தினஞானம் எத்தனை பேர் படிச்சீங்க? எப்படி இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் படிச்சிடலாம் போல் தருது. ஏன்னா எப்படியும் கேட்டுடலாம். இன்னைக்கு காலையில போட்ட தினஞானம் 37, சரிதானே? 37 யாரெல்லாம் படிச்சீங்க? போடுற பதிவை படிக்கிறதுக்கு எதுக்கு நீங்க 300 ரூபாய் கொடுத்து குழுவில் இருக்கணும் சொல்லுங்க? ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கணக்குல மாசத்துக்கு 300 ரூபாய் கொடுத்து தான் கொடுவில் இருக்கிறீங்க, சரிதானே? ஆமா தானே? இல்ல ராத்திரில படிக்கிறீங்களா? லேட் நைட் எல்லாம் ஞான சபைலாம் முடிச்சுட்டு போயிட்டு ராத்திரி கடைசியா தூங்கும் போது எல்லாம் படிக்கிறதா? தெரியல, எப்போ படிக்கிறீங்க தெரியல. சண்டே மட்டும் படிக்கிறதில்ல, டைம் இருக்க மாட்டேங்குது. சும்மா சின்னதாவா எழுதுற, நீ பாட்டுக்கு பேராகிராஃபா எழுதுனா உட்காந்து யார் படிச்சு நிற்கிறது? ஞானிகள் என்ன கண்டு உணர்ந்தாங்க? கடவுள் உணர்ந்தவங்க என்ன கண்டு உணர்ந்தாங்க? கடவுள் சூன்யமா இருக்குது, அல்லது பரிபூர்ணமா இருக்குது, முழுமையா இருக்குது, அது வட்டமா இருக்குது. அதுதான் அழகு. அனைத்தும் அதற்குள்ளாகத்தான் அடக்கமாக இருக்கிறது. கடவுள் மட்டும்தான் பரிபூரணம், கடவுள் மட்டும்தான் முழுமை. ஆனா நம்ம கடவுளை பற்றி படிக்கிறது இல்ல, மனிதர்களை பற்றி, தெய்வமானவர்களை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம், சரிதானே? கடவுளை பற்றிய ஒரு படிப்பு அவசியமற்றது. கடவுளை பற்றிய ஒரு படிப்பு அவசியமற்றது. கடவுள் படிப்பதற்கானதோ கற்றுக்கொள்வதற்கானதோ அல்லது கடவுள் ஒரு தகவலோ அல்ல, சரிதானே? கடவுள் ஒரு உயிர், அது உணரத்தக்கது. கடவுள் உணர்ச்சிக்கு, நுகர்வுக்கு உரியது, அனுபவத்துக்கு உரியது.
அதனால கடவுளை பற்றி ஒரு படிப்பு அவசியம் இல்லை. ஆனால் மனிதர்களாக வாழ்ந்து கடவுளை உணர்ந்து தெய்வ நிலையை அடைந்தவர்களே கட்டாயம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? படிக்க வேண்டியிருக்கு. அதனால்தான் இயேசுநாதர் கூட என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவானது, என் சுமை லகுவானது. உண்மையாவே மனுஷங்களுக்கு என்ன வேணும்? வாழ்க்கைய லகுவா வாழறதுக்கு என்ன வழி? வாழ்க்கைய லகுவா வாழறதுக்கு என்ன வழி? ஏன்னா சுமக்க முடியாத பாரமா, சுமக்க முடியாத சுமையா, தாங்கவுன்னா வேதனையா இருக்கு வாழ்க்கை நிறைய பேருக்கு. அப்படித்தானே? எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இல்ல. சிலருக்கு லேசா இருக்கு, சிலருக்கு பாரமா இருக்கு, சில பேருக்கு ரெண்டும் மாறி மாறி இருக்கு. ஒரு நாள் லேசா லேசா, அடுத்த நாள் பாரமா பாரமா. நம்மள எழுதிக்கலாம் தானே பாட்டு, மாறி மாறி இருக்கு. சரியா? இப்ப வாழ்க்கை லகுவா வாழணும், வாழ்க்கை அதன் உண்மைத்தன்மையின்படி வாழணும். அதனால்தான் வாழ்ந்த மனிதர்களை நம்ம படிக்கிறோம், வாழ்ந்த மனிதர்களை நம்ம படிக்கிறோம். வாழ்ந்தோர் தான் தெய்வமானவர்கள், வாழ்ந்தவர்கள் தெய்வமானவர்கள், வாழ வைத்தவர்கள் தெய்வமானார்கள், வாழ்ந்து வாழ்வித்தவர்களை என்னவா மாறிட்டாங்க? தெய்வமா மாறிட்டாங்க. அப்படி மாறினவங்க எளிதா வாழ்வதற்கான வழிகளை நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க. லகுவா வாழ்வதற்கு, பாரம் இல்லாம வாழ்வதற்கு, சுகமா வாழ்வதற்கு சில உண்மைகளை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? உணர்த்திட்டு போயிருக்கிறாங்க. அந்த மனிதர்களை குறித்து ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்றத முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. கடவுளை விட நீ விசேஷம் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சிக்க மட்டும்தான் நீ இதை படிக்கிற. நல்லா புரிஞ்சுக்க, கடவுளை விட நீதான் விசேஷம் அப்படின்றது உனக்கு புரியணும். உன்னை விசேஷமாக்குறதுக்காகத்தான், உன்னை விசேஷமாக்கித்தான் கடவுள் செயல்பட்டு இருக்குது. கடவுளுக்கு தனி கட்சி இல்ல, கடவுளுக்கு தனி கொடி இல்ல, கடவுளுக்கு தனி ஆபீஸ் இல்ல, கடவுளுக்கு தனி லோகோ இல்ல, கடவுளுக்கு ஒரு யூனிஃபார்ம் இல்ல, கடவுளுக்கு ஒரு கோஷம் இல்ல, கடவுளுக்கு தொண்டர்கள் இல்ல, கடவுளுக்கு தேவைகள் இல்ல, கடவுளுக்கு விளம்பரம் இல்ல, ஏதுமற்றதா அது இருக்குது. எதற்காக? முழு மூச்சா உன்னை விசேஷமாக்குறதுக்காக, உன் விசேஷத்தை உனக்கு உணர்த்துவதற்காகவே அது ஓயாம செயல்பட்டு இருக்கிறது. நீ எதையோ யோசித்து எதனோ ஒப்பிட்டு பார்த்து, இதை போல எனக்கு இல்லையே, அதை போல எனக்கு இல்லையே, இவங்கள போல எனக்கு இல்லையே, அவங்கள போல எனக்கு இல்லையே, நீ புலம்பின்னு இருக்கிற, இல்ல வேதனைப்பட்டு இருக்கிற, இல்ல மனசுல சங்கடப்பட்டு இருக்கிற, என்னமோ பண்ணின்னு இருக்கிற வச்சுக்கோ. ஆனா கடவுள் உனக்கு என்ன உணர்த்த விரும்புது? நீ எது போலவும் இல்லாததுதான் முதல் உன்னுடைய விசேஷ தன்மை. உனக்கு யார போலவும் இல்லாததுதான் உன்னுடைய முதல் விசேஷ தன்மை. நீ என்னை விட விசேஷம் உனக்கு சொல்ல வருது கடவுள். கடவுள் உனக்கு என்ன சொல்ல வருது? கடவுள் உனக்கு என்ன சொல்ல வருது? நீ என்னை விட விசேஷம். அவளை விட இவளை விட அவனை விட இவனோட கிடையாது. கம்பேர்லாம் யாரு கூட பண்ணாத. யாரு கூட கம்பேர் பண்ணி பாரு, உன்னை யாரு கூட கம்பேர் பண்ணி பாரு? கடவுளோடு உன்னை கம்பேர் பண்ணி பாரு, கடவுளோடு உன்னை ஒப்பிட்டு செஞ்சு பாரு. கடவுள் உனக்கு என்ன சொல்லுது? என்னை விட நீ தான் விசேஷம். எப்பவுமே யாருக்குன்னா ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய சிறப்பு தன்மையை உணரணும்னு நினைச்சோம்னா யாரு கூட ஒப்பிட முயற்சி பண்ணுவோம்? கொஞ்சம் சிறப்பு பெற்றவங்களோட ஒப்பிட்டு அவங்க கூட மேலனாதான் நமக்கு சிறப்பு. அப்படித்தானே? உலகத்தின் ஒப்பற்ற சிறப்பு கடவுள் தானே. உலகத்தின் ஒப்பற்ற சிறப்பு என்ன? மற்றவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க, மற்றவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. அனுஷ்கா சாவால சாவ மாட்டாளா? அனுஷ்காவுக்கு சாவு வருமா வராதா?
அப்படித்தானே? பாகுபலியில் அப்படித்தானே சொல்றாங்க, பேரழகி குறையேதும் இல்லாதவள், அப்படித்தானே வர்ணிக்கிறாங்க பாகுபலியில. யாராவது என்ன பண்ண போறாங்க? செத்துற போறாங்க. சாவாம இருக்க போறது ஒண்ணு மட்டும்தான், அழியாம இருக்க போறது ஒண்ணு மட்டும்தான், நித்தியமா நினைச்சிருக்க போறது ஒண்ணு மட்டும்தான். என்னது? கடவுள் மட்டும்தான், சூனியம் மட்டும்தான், வெற்றிடம் மட்டும்தான். இப்ப அது என்ன சொல்ல வருது உனக்குன்னா, என்னை விட நீ விசேஷம்னு உணர்ந்துக்க. அப்படி அந்த விசேஷத்தை உணர்ந்து வாழ்ந்த மனிதர்களை கொஞ்சம் பார்த்து படிச்சுக்க. இல்லைன்னா நாம ஏன் முருகனை உட்காந்து படிக்கணும், இயேசு உட்காந்து படிக்கணும், புத்தனை உட்காந்து படிக்கணும், சித்தனை உட்காந்து படிக்கணும், விநாயகனை உட்காந்து படிக்கணும்? என்னதுக்கு அவங்க பேரெல்லாம் நம்ம சொல்லின்னு இருக்கணும்? என்ன லாபம் அதனால? அதுல ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை என்ன? நீ நான் கடவுளை விட விசேஷம். என்ன சும்மா கடவுளோட விசேஷம் கடவுளோட விசேஷம் சொல்லிக்கலாம், கடவுளோட விசேஷம். என்ன விசேஷம்? கடவுளோட விசேஷம். கடவுள் ஒண்ணு, கடவுள் ஒண்ணு. அதனால படைக்கப்பட்ட படைப்புகள் ரெண்டு. கடவுள் ஒண்ணு, அதனால் படைக்கப்பட்ட படைப்புகள் ரெண்டால் ஆனது. கடவுள் ஒன்று, கடவுளால் படைக்கப்பட்டவைகள் எல்லாம் ரெண்டால் ஆனது. மனுஷன் மட்டும்தான் மூணு, மனுஷன் மட்டும்தான் மூணு. கடவுள் உயிரா இருக்கு, கடவுள் வெற்றிடமா இருக்கு, கடவுள் பரவெளியா இருக்கு, கடவுள் ஒன்னா இருக்கு, கடவுள் ஏகமா இருக்கு. கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா இயற்கை படைப்புகளும் ரெண்டா இருக்கு. உடலும் உயிரும் கொண்டதாக இருக்கிறது, உடலும் உயிரும் கொண்டதாக இருக்கிறது. மனிதன் மட்டும்தான் உடலோடு உயிரோடு உள்ளம் கொண்டவனாக இருக்கிறான். உன்னுடைய விசேஷம் எது? உன்னுடைய விசேஷமே எது? உன்னுடைய உள்ளம். உன்னுடைய உள்ளம் உன்னுடைய விசேஷம். அது கடவுளுக்கும் கிடையாது, படைப்புகளுக்கும் கிடையாது, உனக்கு தான் இருக்குது. அது நீதான் மூணு. திரித்துவ தேவன் நீ, திரித்துவ நாயன் நீ. இன்னைக்கு இலக்கிய இறை போற்றினாவே அது ஒரு சிறப்பு போற்றி. ஆமா, உங்களுக்கு கூர்மையான காது இருக்கணும், கேட்டு முதல்ல உள்வாங்கிறதுக்கு. அப்புறம் உங்க நாவு தமிழுக்குன்னா இருக்கணும், பழக்கப்பட்டு இருக்கணும். அப்படித்தானே? அப்பதான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். பாதி பேர் காதலியே போய் சேரல, சேர்ந்தாலும் உள்வாங்க முடியல, அப்புறம் வாயில வர சொல்ல முடியல. சரிதானே? ஒரு 1000 இறை போற்றி எழுதினோம் ஒரு நாளைக்கு, 1000 இறை போற்றி. ஆமா, எத்தனை மணி நேரம் ஆகுது 1000 இறை போற்றி சொல்றதுக்கு அப்படின்னு ட்ரை பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு இலக்கியோட இறை போற்றியில திரித்துவ தீரனே, என்ன வார்த்தை? திரித்துவ தீரனே. யார் அது? கடவுளுக்கெல்லாம் திருத்துவம் கிடையாது. கடவுள் மும்மூர்த்தியாவும் இல்லை, பிதா குமாரன் பரிசுத்தாவியாவும் இல்லை. கடவுள் கடவுளா ஏகமா ஒன்னா மட்டும்தான் இருக்குது. மும்மூர்த்தியாவும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திருத்துவமாவும் இருக்கிறது யார் மட்டும்தான்? மனிதர்கள், நீயும் நானும் மட்டும்தான். நீ எதை விட விசேஷம்? என்னத்த காரணம்? இங்க வந்து உட்காரும் போது நீ என்னமோ கடவுளோட விசேஷம் கடவுளோட விசேஷம்ன்ற, வீட்டுக்கு போனா காரி துப்புறாங்க. எது மதிக்குது? எது மதிக்குது? நாய் கூட மதிக்க மாட்டேது. அப்புறம் நம்மளே மனசுல சும்மா கடவுளோட விசேஷம் கடவுளோட விசேஷம்னா யாருன்னா 4 பேர் சொல்லணும்ல. நீங்க கொடுத்தா 4 பேர் 4 வருஷமா வர்றீங்க, நானே மாலை போட்டுக்கல, நானே தானங்க போட்டுக்கிறேன். நீங்க போடுறீங்களா நான் போட்டுக்கிறேன்னா? நீங்க போடுறீங்களா நான் போட்டுக்கிறேன்னா? அந்த கதை வேணாம். நீங்க போடுறீங்களா நான் போட்டுக்கிறேன்னா கேள்விக்கு பதில். நானே தானே போட்டுக்கிறேன். அவரே அவருக்கு மாலை போட்டுக்கிறாரு பாரா. பிரச்சனையே அங்கதான்.
முழுமையின் பக்கம் நீ வரணும்னா, முழுமையை கொஞ்சமாவது உணரணும்னா, உன்னையே உனக்கு மதிக்கவும், உனக்கு நீயே மாலையிடவும், உன்னையே நீ புகழவும், உன்னையே நீ உணரவும், உன்னையே நீ ருசிக்கவும், உன்னையே நீ உன் தன்மையே நீ அறியவும் முயற்சிப்பதுதான் முதல் படி. நம்ம எப்பவுமே எல்லாத்தையும் எங்கதான் எதிர்பார்த்துனுக்குறோம்? யாராவது 4 பேர் சொல்லுவாங்களா, 4 பேர் பாராட்டுவாங்களா, 4 பேர் அன்பு கூறுவாங்களா, 4 பேர் வாழ்த்துவாங்களா, 4 பேர் பேசுவாங்களா, 4 பேர் நல்லது செய்வாங்களா, 4 பேர் கூட இருப்பாங்களா, 4 பேர் துணை நிப்பாங்களா? ஏன் ஏன் நாம எதுல இருக்கிறோம், எதுல வந்திருக்கிறோம், எதுவா வந்திருக்கிறோம், நமக்கு எது துணையா நிக்குது தெரியலையே. எல்லா தெய்வங்களையும் சாகசம் புரிஞ்சவங்களாவே காமிச்சுக்கிறாங்க. சரிதானே? எல்லா தெய்வங்களும் எப்படிப்பட்டவங்க? சாகசம் புரிஞ்சிருக்கிறாங்க. இப்ப முருகன்னா சூரப்பதுமனை வேல் கொண்டு வென்றார். இயேசுநாதர் சாத்தானை ஜெயித்தார், காலின் கீழாக மிதித்தார். அப்படித்தானே? ஆனா நீ நானோ ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக வா. பாடிடுவோமா? சென்றிடுவோமா? நடத்திடுவார். ஜெயமாக நடத்திடுவார். ஆக மொத்தம் வெற்றிவாக யாரெல்லாம் சொன்னீங்களோ நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி பாதுகாப்பா என்ன பண்றோம்? பின்னாடி பாதுகாப்பா அப்படியே கொஞ்சம் ஒளிஞ்சுன்னு வரோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, உன்னை நீ உணரவும் அறியவும் முயற்சிக்கவே இல்லை. எல்லாரும் உன்னை போல என்னை போல சாதாரண மனிதர்களா பிறந்தவங்க தான். இந்த மண்ணில வாழ்வு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தொடங்குது. தாய் வயிற்றிலிருந்து, தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்ட பிண்டங்கள் தான் எல்லாமே. தூய்மை திரண்டு உருவானவர்கள் தான் எல்லாமே. ஆனால் அவர்களுக்கு எது விசேஷமானது? தங்களை தாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி அடைந்தார்கள். அவங்க விசேஷம் கடவுள் தன்மையோட பெருசுன்னு புரிஞ்சுது. கடவுளுக்கு முடியாதெல்லாம் உனக்கு முடியும். உன்னால ரசிக்க முடியும், உன்னால இசைக்க முடியும், உன்னால சிரிக்க முடியும், உன்னால அழகா ஆராதிக்க முடியும், உன்னால அனுபவிக்க முடியும், உன்னால கேட்க முடியும், உன்னால நுகர முடியும், உன்னால பார்க்க முடியும். படைப்புகளோடு நீ இசைந்து வாழ முடியும், இயல்புல நீ இயங்க முடியும். எவ்வளவு இருக்கு உனக்கு. உனக்கு இருக்கிறதுல எவ்வளவு கடவுளுக்கே இல்லை. ஆனா அதையெல்லாம் இன்பமா நம்ம கொண்டாடுறதும் கிடையாது, அதெல்லாம் கவனத்தை வைக்கிறதும் கிடையாது, அந்த சிறப்புகளுக்காக நன்றியோடு நம்ம இருக்கிறதும் கிடையாது. நமக்கு வாழ்க்கை பாரம், வாழ்க்கை பாரம், வாழ்க்கை துன்பம். இழப்பு வருது இல்ல, இழப்பு வருது இல்ல, இழக்கிறோம் இல்ல, கஷ்டப்படுறோம் இல்ல. யாரோ என்னமோ தப்பு தப்பா பேசுறாங்கல்ல, பேசுறாங்களா இல்லையா? பேசுறாங்களா இல்லையாண்ணா? பேசுறீங்களா இல்லையா? அதுனா பேசுறாங்களா இல்லையா? பேசுறீங்களா இல்லையா? இல்ல இல்ல நாங்கெல்லாம் பேசுறது இல்ல. நினைக்கிறீங்களா இல்லையா? பேசுறது இல்ல சாமி, நினைக்கிறீங்களா இல்லையா? இப்ப என்னதான் சொல்ல வராரு? என்னதான் சொல்ல வராரு? நினைக்கிறீங்க தானே? அத நினைக்கல? யார் பேச்சுக்கும் அசராத, யார் நினைப்புக்கும் கலங்காத, யார் புகழுக்கும் மயங்காத, யார் இகழ்ச்சிக்கும் இடராத,
ஒரு உள்ளம் உனக்கு அமைஞ்சா நீ தெய்வம். அதை நோக்கி தான் நீ முன்னேற. அதனால்தான் நம்ம ஊர்ல தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம்னு வச்சுக்கிறாங்க. என்ன தெய்வம்? இஷ்ட தெய்வம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிலருக்கு வந்து முருகன் இஷ்ட தெய்வம், சிலருக்கு பிள்ளையார் இஷ்ட தெய்வம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுக்கு அது என்ன? இஷ்டம் இல்லாத தெய்வம். இஷ்டப்பட்டவனுக்கு வாழ்க்கை அளிக்கிறது தெய்வங்க. வாழ்க்கையை நீ இஷ்டப்படணும். வாழ்க்கையை முதல்ல நீ என்ன பண்ணணும்? இஷ்டப்படணும். உன் மேல உனக்கு இஷ்டம் வரணும். உன் உடம்பு மேல உனக்கு இஷ்டம் வரணும். குஷ்டம் தான் வருது, இஷ்டம் எங்க வருது? வாழ்க்கையை எப்படிதான் பாக்குறோம்? குஷ்டத்தை பார்த்தா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களாம்? ஐயோ அப்படின்னு தூரம் ஓடுவாங்களாமே. அப்படிதான் எதையுமே ஒரு செயல் மீது, ஒரு சிந்தனை மீது, ஒரு இயற்கை மீது, ஒரு எழில் மீது, ஒரு எண்ணத்தின் மீது, ஒரு ஒரு காரியத்தின் மீது, ஒரு மனிதர் மீது, ஒரு உயிர் மீது எதையும் முதல் இஷ்ட பார்வை கிடையாது. ஆரம்பமே என்னதான்? இஷ்டம் இல்லாத பார்வைதான். ஆனா கடவுள்லாம் எது கூட ஒட்டும்? தெய்வங்களை எது கூட ஒட்டும்? தெய்வத்தன்மை எது கூட சேரும்? இஷ்டத்தோடு தான் சேரும். நீ இஷ்டத்தோடு சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் தெய்வத்தன்மை உள்ள சிந்தனைகள் தான். நீ இஷ்டத்தோடு செய்கிற ஒவ்வொரு செயலும் தெய்வத்தன்மை உள்ள செயல்கள் தான். ஆனா என்ன இருக்கணும்? அடிப்படை என்னது? நீ ஞானி ஆயிட்ட, நீ அறிவாளி ஆயிட்ட. அதனால என்ன பண்ற? நீ நல்லது கெட்டது பாக்குற. என்ன பாக்குற? நல்லது கெட்டது பாக்குற, நீதி நியாயம் பாக்குற. ஆனா என்ன பார்க்க மாட்டேங்கிற? இஷ்டத்தை பார்க்க மாட்டேங்கிற. இஷ்டத்தோடு வாழ்கிறவனுக்கு வாழ்க்கை கஷ்டமா இருக்குமா? எந்த செயலை இஷ்டமின்றி செய்கிறாயோ அதுதான் உனக்கு கஷ்டமா அமையும். சோறு ஆக்குறது கூட இஷ்டத்தோடு ஆக்கணும். என்னதாங்க? அது கலை, அது சுகம். அங்க பாட்டு இருக்கும், அங்க நடனம் இருக்கும், அங்க ஒரு ரவுண்டு சுத்துறது இருக்கும், அங்க முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும், இன்பம் இருக்கும், எல்லாருக்கும். நீங்க எப்போ இஷ்டத்தோடு சோறாக்குறீங்களோ அப்போ உங்களை நீங்க கவனிச்சு பாருங்க அந்த சூழலை நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. அதே நீங்க எப்போ கஷ்டத்தோடு சோறாக்குறீங்களோ அப்பவும் உங்களை கவனிச்சு பாருங்க அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. தெய்வத்துல காளி யாரு? தெய்வத்துல காளி அம்மா, காளி தெய்வம் ஒண்ணு இருக்குல்ல. காளி யாரு? கோபத்தின் தேவியா? கோபத்தின் தேவி தான். அது யாரு? ஆக்சுவலா யாரு அது? பார்வதி. பார்க்கறதுக்கே தலையா இருக்கக்கூடிய வதி, சிவனுடைய மனைவி பார்வதி. அழகி, அப்படித்தானே? பார்வதி அம்சம் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு அழகாதான் இருக்கும். ஆனா அதுதான் என்ன ரூபம் எடுக்குது? காளி ரூபம் எடுக்குது. பார்வதி வேறு, காளி வேறு இல்ல. காளி எங்கதான் அடக்கம்? ஆமா ஆமா ஆமா. நீங்க இஷ்டமா செய்யும் போது நீங்க யாரு? நீங்க இஷ்டமா ஒரு செயல் செய்யும் போது யாருங்க? பார்வதி. பாருப்பா பாருப்பா, அந்த அம்மாவுடைய அசைவை பாரு, ஒரு நெளிவு பாரு, சுழிவு பாரு, அந்த சமையல் அப்படியே போடுறது பாரு, நடக்கிறது பாரு, பேசுறது பாரு, அப்படி பாக்குறதுக்கே வதி அப்படி இருப்பீங்க. அதே நீங்க இஷ்டம் இல்லாம கஷ்டமா செய்யும் போதே நிறைய நேரம் ஞானசாமிக்கு வரும்போது எப்படிதான் வரீங்க? பார்வதி எல்லாம் வர்றதில்ல. சனிய வேற வழி இல்லாம இவனை பார்க்க வேண்டியதாகுது இன்னைக்கு. இன்னும் தெய்வீக வணக்கம் சொல்ல போறோம் அப்படின்னு சில பேர் காலிடுவாங்க. என்ன செய்ய முடியாது? நான் வரமாட்டேன். பார்வதிகளுக்கு மட்டும்தான் என்ன முடியும்? தெய்வீக வணக்கம் என்னை பார்த்து சொல்ல முடியும். காளிகெல்லாம் இன்னைக்கு பாரா, முடிஞ்ச பிறகு பாரா யாரு பார்வதி யாரு காளின்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
ஆமா நான் காளி தானே போவாங்க. நீங்க வேணும் பாருங்களா. ஆமா நீ சொன்னா காளி தான் என்ன பத்ரகாளி பாத்தியா, சும்மா காளி கூட கிடையாது, பத்ரகாளி. இஷ்டம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? இஷ்டப்படணும். அந்த இஷ்டம் முதல்ல யார் மேல அமையணும்? ஊ மேல அமையணும். உன்னோட விசேஷம் வேற எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது போது, கடவுளே இல்லைன்னு போது வேற எதை நீ நினைப்ப? கடவுளோட பெருசா, கடவுளோட சிறப்பா, கடவுளை விட ஒன்னா வேற எதனா ஒப்பிட முடியுமா? அதுதான் நிகரற்றதுன்ட்டோம். கடவுள் என்னது? நிகரற்றது, ஒப்பற்றது. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஒப்பே இல்லாதவன் இறைவன். அவனை விட நீ சிறப்பு, அவனை விட நீ விசேஷம், அதை விட நீ பெருசு அப்படின் போது உன் மேல, உன் வாழ்க்கை மேல உனக்கு எவ்வளவு இஷ்டம் வரணும் பாரு. அவ்வளவு இஷ்டம் உனக்கு வந்திருக்குதா பாரா. அவ்வளவு விருப்பம் வாழ்க்கை மேல, உன் மேல உனக்கு வந்திருக்குதா பாரா. ஏதோ மனிதம் சிறப்பு, கடவுள் புரிது, அதனால வாழ்க்கை மேலாம் முன்ன மாதிரிலாம் இல்லை, வெறுப்பெல்லாம் இல்லை, இப்போ விருப்பெல்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா வர வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணல, இன்னும் வரல. பொதுவா இந்த பிறவி முழுமை அடைவதற்கு அப்படின்னு சொன்னதுனால நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, என்னென்னமோ செஞ்சு எதையோ சாதனை பண்ணி நாம முழுமை அடைய முயற்சிக்கிறோம். முழுமை அடைய முயற்சிக்க தேவையில்லை. கடவுள் ஏற்கனவே எப்படிதான் இருக்குது? முழுமையா தான் இருக்குது. அந்த கடவுள் யாருக்குள்ள இருக்குது? உனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்குது. இப்ப உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அந்த கடவுளின் முழுமைய புரிந்து கொள்வதும் உணர்வதும் மட்டும்தான் அவசியம். முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புரிதலும் அந்த உணர்வும் தவிர வேற எதுவுமே உன்னை முழுமைப்படுத்த முடியாதுன்றத புரிஞ்சுக்கோ. ஆரம்பத்திலே சொல்லிட்டா நம்மாலு, ஆள் பாதி ஆடை பாதின்ட்டான். சரியா? உலகமாக தவறான கூற்று. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம்? அழிச்சிடணும், தப்பு போட்டுடணும். ஆள் பாதி ஆடை பாதி என்பது இல்லை. ஆள் பாதி ஆடை பாதினா என்ன? அடுத்த வரி என்ன? ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன். எதுலயே? கட்டி அவுத்து போடுற ஆடையா எனக்கு அரை, அதுவா என்ன பாதிக்கு பாதி எனக்கு வலை சேர்க்குது? எண்ணில் பாதியாது சொல்லுங்க. கட்டி அவுத்து போடுற ஆடை எண்ணில் பாதியா? எனக்கு பாதி பலம், எனக்கு என்னுடைய முழுமைக்கு பாதி சக்தி, அதுவா சேர்க்குது? சரி, அதோடு விட்டாங்களா? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதே இல்லை. அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஏற்ற துணைனா ஏறி ஏறி மிதிக்குதே, ஏறி மிதிக்குது, அதான் ஏற்ற துணையா? இல்ல ஏற விடாம புடிச்சு இழுத்துனுக்குதே, அதான் ஏற்ற துணையா? என்ன ஏற்ற துணை? இப்ப மனிதன் தனக்கு புறம்பே, தனக்கு வெளியே இன்னொரு நபரின்றி, இன்னொரு படைப்பின்றி, இன்னொரு பொருளின்றி, இன்னொரு உரு இன்றி, இன்னொரு உயிரின்றி அவன் முழுமையற்றவன் என்பது போலதான் காண்பிக்கப்படுது. ஆடை இல்லைன்னா அரை மனுஷன், அப்ப நீ பாதி தான். ட்ரெஸ் இல்லைன்னா நீ யாரு? பாதி. அப்புறம் பொண்டாட்டியோ புருஷனோ இல்லைன்னா நீ யாரு? பொண்டாட்டியோ புருஷனோ இல்லைன்னா நீ யாரு? பொண்ணா இருந்தா வாழா, வெட்டி, விதவை, அமங்கலம். ஆம்பளையா இருந்தா அது கணக்கிலே இல்லை. இருக்கிறது தானுங்க எதனா பேருக்கு வைக்கணும். ஆம்பளை இல்லைனாலும் பொம்பளை இருப்பா, இருக்க முடியும். அதனால என்ன வச்சாங்க பேர்லாம்?
விதவை, அமங்கலி, என்னென்னமோ வச்சாங்க. ஆம்பளை இருந்தா, புருஷன் இருந்தா சுமங்கலி, புருஷன் போனா அமங்கலி வச்சாங்க, இருக்கட்டும். ஆனா பொண்டாட்டி இல்லாத புருஷனுக்கு என்ன வைக்கிறது? விதவை மாறி விதவன், அமங்கலன், அப்படிதான் வைக்கணும் தானே. எதுவுமே வைக்கலையா? ஆம்பளைக்கு அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை, ஆம்பளை ஆளே இல்லை, அதனால எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தானே எதனா வைக்க முடியும். இல்லைன்றதுக்கு என்ன வைப்பீங்க? அது கணக்கிலே இல்லை. பொதுவா இந்த உலகத்துல வாழ வந்திருக்கிற நமக்கு கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைங்க, பெற்றோர் பிள்ளைங்க, பிள்ளைங்க பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார், உற்றத்தார், இப்படி நிறைய மனித உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு தானே. இதுல எந்த உறவு ஒரு மனிதனை முழுமைப்படுத்தக்கூடியது? சொல்லுங்க, எந்த உறவு ஒரு மனிதனை முழுமைப்படுத்தக்கூடியது? முழுமை யாராலும் எதிலிருந்தும் உனக்கு வர்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, முழுமை யாராலும் எதிலிருந்தும் உனக்கு வர்றது கிடையாது. நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ட்ரெஸ் போட்டாலும் முழு ஆள் தான், ட்ரெஸ் போலனாலும் நீ யார் தான்? முழு ஆள் தான். ஆடை வேணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறது யார் உரிமை? உன்னுடைய உரிமை. ஆடை உன்னை ஆளாக்குறது கிடையாது. ஆடை உன்னை என்னாக்குறது கிடையாது? ஆளாக்குறது கிடையாது. அதனால நீ அரை மனிதனே கிடையாது. எப்பவுமே நீ யாரு கிடையாது? எதுலையுமே நீ அரை மனிதன் கிடையாது. கல்யாணம் ஆவலையா? அது அரை டிக்கெட்டு. கல்யாணம் ஆவல என்ன டிக்கெட்டு? என்ன டிக்கெட்டுங்க? அரை டிக்கெட்டு. அப்ப கல்யாணம் ஆனதல்ல முழு டிக்கெட்டு. அப்ப ஆண் ஆணாவே இருந்தா அவன் பாதி தான், பெண் பெண்ணாவே இருந்தா பாதி தான். ரெண்டும் சேர்ந்தா தான் என்ன ஆகுது? என்ன ஆகுது? முழுமையாகுது. ஆண் பெண் என்பது வெறும் உடல் வேறுபாடு தானே. ஆன்மாவில் ஆம்பளை பொம்பளை இருக்கு, ஆன்மா பிரிஞ்சு கிடக்குது. ஆம்பளை ஆன்மா, பொம்பளை ஆன்மா. இந்த ஆம்பளைக்கு இந்த பொம்பளை ஆன்மா சேர்ந்தா தான் முழுமை என்று அவங்க முக்தி அடைவாங்க. இருக்கா? எந்த சனி கூட வாழலாம், உனக்கு புரிதல் இருந்தா. உனக்கு உன்ன தெரிஞ்சிருந்தா, உனக்கு உன்ன புரிஞ்சிருந்தா, உன் சக்தி உனக்கு புரிஞ்சிருந்தா, உன் வலிமை உனக்கு புரிஞ்சிருந்தா, உன்னை பற்றிய ஞானம் உனக்கு உதித்திருந்தா, இந்த உலகத்துல யாரு கூட என்ன சேர்ந்து வாழலாம். யாரும் இல்லைனாலும் நீ வாழலாம். புரித்தன? வாழ்க்கை எப்படி வாழணும்? வாழ்க்கை வாழணும், இஷ்டத்தோடு வாழணும். இப்படி வாழ்வதற்கு என்ன தேவை? முதல்ல நீ புரிஞ்சுக்கணும், வாழ்வதற்கு யாரும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லைன்னு நீ புரிஞ்சுக்கணும். அந்த தளத்துல, அந்த அடித்தளத்துல இருந்து தான் நீ எல்லாத்தையும் பார்க்கணும். குறைவுபட்ட மனநிலையோடு எதையும் நோக்காத. ஏதுமின்றி எவருமின்றியே நீ முழுமையாகத்தான் இருக்கிறாய். முழுமைத்தான் உனக்குள் குடியிருக்கிறது. முழுமையானவன், முதன்மையானவன், மூலவன், முதல்வன், முழு முதற் கடவுளானவன் உனக்குள்ளாக குடியிருக்கிறான். ஆனால் நீ எதுலையுமே என்ன பற்றில்ல? குறைவுபட்டு இல்லை. முழுமை உனக்குள்ளாக முழுமையாக வாசம் செய்கிறது. அதுவே உன்னுடைய முழுமை, அதுவே உன்னுடைய பூரணம், அதுவே உன்னுடைய பரிபூரணம். கடவுளற்ற ஒன்று இந்த யுகத்துக்கு என்ன பண்ணவே முடியாது? வரவே முடியாது. நீ வந்திருக்கிறன்னா கடவுளால தான், கடவுளுக்குள்ளதான், கடவுளோடு தான் வந்திருக்கிற. அது உன்னை முழுமைப்படுத்தக்கூடியது அல்ல, அது தானே உனக்கு முழுமையை அளிக்கக்கூடியது. உனக்குள்ள இருக்கிற கடவுள் என்ன பண்ணுது? உனக்கு தானே உனக்கு முழுமையை அளிக்கக்கூடியது. அதை புரிஞ்சுக்கோ. அதனால வேற யாராலோ வேற எதுனாலேயோ நாம் முழுமை அடையணும்ன்ற அந்த குறைவு மனப்பான்மை, அந்த ஏக்கத்தை தயவுசெய்து தூக்கி தூரம் போட்டுரு. ட்ரெஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நான் முழு மனிதன் தான் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிருக்கணும். பொண்டாட்டி இருந்தாலும் இல்லைனாலும் நான் முழு மனிதன் தான் எனக்கு புரிஞ்சிருக்கணும். புருஷன் இருந்தாலும் இல்லைனாலும் நான் முழு மனிதன் தான் எனக்கு புரிஞ்சிருக்கணும்.
பிள்ளைங்க இருந்தாலும் இல்லைனாலும் நான் முழு மனிதன் தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். குறைவுபட்ட மனப்பான்மையில எதையும் நீ சேர்த்துக்க முயற்சி பண்ணாத. உன்னை நீ இழிவுபடுத்தி ஏதோ ஒண்ணு உனக்கு சிறப்பு கொடுக்கும் நினைச்சு சேர்த்துக்க முயற்சி பண்ணாத. புரியுதா உங்களுக்கு? பாதுகாப்புக்காக. எதுக்காக? அப்ப என்ன உணர்வுல இருந்து ஒரு பாதுகாப்பு தேடுற? பாதுகாப்பற்ற உணர்வு உனக்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு துணை வேணும்ல. அப்ப உனக்கு என்ன இல்ல? துணிவு இல்ல. என்ன இல்ல? துணிவு இல்ல. அதனால உனக்கு என்ன தேவைப்படுது? என்ன தேவைப்படுது? துணை தேவைப்படுது. எந்த துணை யாருக்கு என்ன உறுதி கொடுக்க முடியுங்க? எந்த துணை யாருக்கு என்ன உறுதி கொடுக்க முடியும்? என் மரணம் வரையில் உன்னை நான் நேசிப்பேன், என் மரணம் வரையில் உன்னை நான் காப்பாற்றுவேன், என் மரணம் வரையில் உன்னை நான் அன்பாக பார்த்துக் கொள்வேன் வாக்கு கொடுக்கலாம், கொடுக்க முடியுதானே? ஆனால் உன் மரணம் வரையில் நான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க. யார் முன்னாடி யார் பின்னாடி? புருஷன் முன்னாடியில, பெத்தவங்க பிள்ளைங்கள்ல யார் முன்னாடி யார் பின்னாடி? எந்த ஸ்டேஷன் யாருக்கோ, எப்போ எமன் யாருக்கு விசில் அடிப்பானோ தெரியுமா? தெரியாது. அப்போ உற்ற துணை, ஒரு மனிதனுக்கு உற்ற துணை, ஏற்ற துணை அவனுக்கு அவன் மட்டும்தான். ஏன்னா அவனுக்குள்ள அவனை ஆக்கி இருக்கிற ஒரு முழுமை அவனுக்குள்ள இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க. உன் வாழ்க்கையின் முழுமை உனக்கு வெளியே இல்லை, உனக்கு அடுத்த உறவுகள்ல இல்ல, இந்த உலகத்துல எங்கேயும் இல்லை, யார்கிட்டையும் இல்லை, எதுக்கிட்டையும் இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நீதான் விசேஷம், நீதான் சிறப்பு, நீ கடவுளோட பெருசு. உனக்கு உன்னை தவிர வேற எதுவும் யாரும் போதுமானதா இருக்கவே முடியாது. சத்தியமா முடியாதுங்க. முயற்சிக்கலாம், ஒரு நேரம் இருக்கலாம், சில நாட்கள் இருக்கலாம், சில வருடங்கள் கூட இருக்கலாம், ஆனா எல்லா காலமும் முடியாது. எல்லாரும் வாழ்ந்த மனிதர்கள் தான். எதனால இவங்க தெய்வமானார்கள்னா இந்த உண்மைகள் அவங்க உணர்ந்தாங்க, தெளிஞ்சாங்க, சித்தம் தெளிந்தது, புத்தியில் சில உண்மைகள் புரிந்தது. அதனால அவங்களுக்குள்ள என்னமோ ஒரு ஜோதி ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள என்னமோ ஒரு ஜோதி ஆயிடுச்சு, உள்ளால ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? உள்ளுக்குள்ள உள்ளால ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள உள்ளால ஆனா, உள்ளுக்குள்ள உள்ளால ஆனா என்னங்க நடக்கும்? நீ சீரியஸா பாக்குறத அவங்க இப்படிதான் பார்ப்பாங்க. உள்ளாலக்காரங்க சிரிப்பா பார்ப்பாங்க. நீ இழப்புன்னு சொல்றத அவங்க எப்படி பார்ப்பாங்க? உள்ளாலக்காரங்க லாபம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆயினுக்குது? உள்ளுக்குள்ள உள்ளால ஆயினுக்குது. இப்போ ஏதோ ஒரு உண்மையை அவர்கள் புரிந்தார்கள், உணர்ந்தார்கள். அந்த புரிதலும் அந்த உணர்வும் அவங்க உள்ளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? என்ன கொடுத்துச்சு அவங்களுக்கு? உள்ளொலியை கொடுத்து. அந்த உள்ளொலி வந்த உடனே தன்னால என்ன வந்துடும்? வந்தா தானே சொல்றதுக்கு. உள்ளொலி வந்தா உள்ளுக்குள்ள என்ன வந்துருங்க? உள்ளாலா வந்துடும். உள்ளாலா வந்தா பார்வை மாறும், கோணம் மாறும், அணுகுமுறை மாறும். ஒரு மனிதனுக்கு துணிவே என்ன தெரியுமா? புரிதல் தான். நீ புரிஞ்சுக்கிட்டதான் உன்னால துணிவோடு வாழ முடியும். போன வாரம் ஒரு நண்பர் பேசினாரு. ஏதோ பேசும்போது பா, உலகத்திலே நீ ஒருத்தன் தான்ப்பா ஜாலியா இருக்கிற அப்படின்னாரு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நாங்கெல்லாம் இது இத்தனை கோடி அந்த கோடி எல்லாம் மூலதனம் போட்டுட்டு லாபம் எடுக்கிறதுக்கு போராடுனுக்கிறோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னையே நான் மூலதனம் போட்டுக்கல, நான் போட்ட மூலதனம் இல்லை.
இதுல லாப நஷ்டத்தை பத்தி நான் எதுக்கு வரவு கணக்கு பார்க்கணும்? இப்ப என்னை பற்றி லாப நஷ்ட கணக்கு பார்க்கறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? எனக்கா இருக்கு? என் உடம்ப நான் போட்டேனா, என் உள்ளத்தை நான் போட்டனா, என் உயிரை நான் போட்டனா, இல்ல என் பொண்டாட்டி தான் நான் போட்டனா? எங்க அப்பா அப்பப்ப சொல்லுவாரு, முட்டுற கோழி தண்டா வருத்தம் தெரியும், முட்டுற கோழி தண்டா வருத்தம் தெரியும், முட்டுற கோழி தண்டா வருத்தம் தெரியும்னு. எவ்வளவு இட்டார் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அவர் இட்ட முட்டைய பிடிக்கவே முடியல. நானா இட்ட முட்டை? காருண்யா முட்டை, ரட்சண்யா முட்டை நானா இட்ட? எதுவும் எனதில்லை, எதுவும் என்னால் இல்லை, எதுக்கும் நான் மூலதனம் போடல. எனக்கு லாபமும் இல்லைங்க, நஷ்டமும் இல்லைங்க. அந்தந்த நொடி என்ன அனுபவமாகுதோ, அந்தந்த நொடி என்ன அனுபவமாகுதோ அதுதான். இல்ல அழுவுறதுக்கு என்ன இருக்குது? வேதனை படுறதுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? புரிஞ்சுக்க, உனக்கு நீ போதும். உன்னுடைய முழுமை உனக்குள் வாசமா இருக்கு. அந்த முழுமையை நோக்கி நீ திரும்புற பாத்தியா, அந்த முழுமையை நீ உணர்ற பாத்தியா, அதுல நீ முழுமை ஆகிற. நீ முழுமையை சம்பாதிக்க முடியாது, நீ முழுமையை அடைய முடியாது. பொண்டாட்டி கட்டுறதுனால ஆம்பளை முழுமையாகிறது இல்லை, ஆம்பளை கட்டுறதுனால பொம்பளை முழுமையாகிறது இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்களை பெற்றுக்கிறதுனால முழுமையாகிறது இல்லை. இதெல்லாம் செலவு, விரயம், சக்தி விரயம் தான். பொண்டாட்டி கட்டுறது சக்தி விரயம் தானே, புருஷன் கட்டுறது சக்தி விரயம் தானே. எவ்வளவு வியாபிக்கிறோம் வெளியே, எவ்வளவு வியாபிக்கிறோங்க வெளியே. ஒரு நொடி அல்லது ஒரு நிமிடம் கண்களை மூடினா யாரும் புத்திக்கு வராம நினைப்புக்கு வராம அமைதிப்படுதா மனசு? சொல்லுங்க, அமைதிப்படுதா மனசு? உள்முகமா நீ பயணம் செய்யணும்னு உன்னை நீ கவனிக்கிறதுக்கு, உன் சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு, தியானம் பண்றதுக்கு, தவம் பண்றதுக்கு, ஏதோ ஒரு பயிற்சி பண்றதுக்கு நீ உட்கார்ந்தா உன் மனசு அமைதிப்படுதா? அப்ப எவ்வளோ வெளியே நீ வியாபகமா இருக்கிற பாரு, செலவாயின்னு இருக்கிற நீ வெளியே. இவங்கள கொஞ்சம் நினைப்பு, அவங்கள கொஞ்சம் நினைப்பு, இதை பற்றி நினைப்பு, அதை பற்றி நினைப்பு, அவங்க மேல சர்ச்சை, இவங்க மேல சர்ச்சை, இது பிரச்சனை, அது பிரச்சனை, இது சரி, அது சரியில்லை, இது தப்பு, அது தவறு இல்லை, இது நீதி, இது அநியாயம், அதுவா இதுவா, வாழ்க்கையில அப்படியே. இந்த மளிகை நோட்டு எல்லாம் பாத்துக்கிறீங்களா? மளிகை கடையில சாமான் வாங்குற நோட்டு, ஸ்கூல்ல பசங்க ஹேண்ட் ரைட்டிங் நோட் மாதிரியா இருக்கும். அது மளிகை கடையில் சாமான் வாங்குற நோட்டு எப்படிங்க இருக்கும்? நீங்கெல்லாம் நோட்டு வச்சு சாமான் வாங்கின ஆளுங்க மாதிரியே தெரியலையே மூஞ்சிங்களை பார்த்தா. சில பேர் டெய்லி போய் வாங்கிட்டு வருவாங்க பாத்தீங்களா? அன்னைக்கு சமையலுக்கு அன்னைக்கு தான் கடையில் போய் டெய்லி வாங்கிட்டு வருவாங்க சில பேர் வாரத்துக்கு ஒரு நாள் வாங்குவாங்க. சில குடும்பங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மளிகை பொருள் வாங்குவாங்க. ஒரு கடையில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. எங்க அப்பா எல்லாம் அப்படியே ஒரு கடையில் வச்சிருந்தாரு. வெல்லம் பட்டாணி கொடுப்பாங்க. மளிகை கடையில் போய் பொருள் வாங்கினா கடைசி என்ன கொடுப்பாங்க? வாங்கி தின்ன ஆளுங்களே தெரியலையப்பா நீங்க. வெல்லமும் பட்டாணியும் கொடுப்பாங்க கடைசியா. அந்த நோட்டு பாத்தீங்கன்னா, அந்த நோட்டுல பாத்தீங்கன்னா அவங்க எழுதுந்து இங்க 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 வரிசையா அப்படி போகும். அது போல உங்க வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? மனுஷங்க வாழ்க்கை மளிகை சரக்கு வாங்கின நோட்டு மாதிரி தான் இருக்குது. அப்படியே எங்க செதறி இருக்குது. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாது வெள்ளம் வந்தால் ஆடும். அமைதியான நதியில ஓடம் என்ன செய்யுமா? ஓடும். அளவில்லாத வெள்ளம் வந்தா அதுவே ஓடம் என்ன செய்யுமா? ஆடுமா. அப்ப என்ன தேவை? ஓடம் ஓடுறதுக்கு என்ன தேவை? ஒரு அமைதி தேவை. இந்த வாழ்க்கை, இந்த மனிதம், இந்த பயணம், இந்த நகர்வு, இந்த வாழ்க்கை வண்டி ஓடுறதுக்கும் என்ன வேணும்? ஒரு அமைதி வேணும். அந்த அமைதி எங்கிருந்து எழும்போம்? அந்த அமைதி எங்கிருந்து எழும்போம்? உன்னுடைய உள்ளத்தில் இருந்து, உன்னுடைய புரிதலில் இருந்து, நீ என்ன உணர்கிறாயோ அந்த உணர்வில் இருந்து தான் எழும்போம்.
மனிதத்தில் நிறைவாக வாழ்ந்து சிறப்பாக வாழ்ந்து பிறரை வாழ வைத்து தெய்வ நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் மனதில் அமைதி கண்டவர்களே தவிர தனக்கு வெளியே உள்ள வேறு ஒன்றிலும் அமைதியை தேடி கண்டவர்கள் அல்ல. சொத்து அமைதி கொடுக்கும், சுகம் அமைதி கொடுக்கும், புருஷன் அமைதி கொடுப்பான், பொண்டாட்டி அமைதி கொடுப்பா, பிள்ளைங்க அமைதி கொடுக்கும், ராஜ்யம் அமைதி கொடுக்கும் அப்படின்னு தேர்னவங்க எல்லாரும் கடைசியில சிதஞ்சு தான் போனாங்க. நமக்கெல்லாம் ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது? கஷ்டமா இருக்கா? கஷ்டமா தானே இருக்கு. ₹1 சம்பாதிக்கிறது கஷ்டம் தானே. எனக்கு ஒரு நாள் வகுப்புக்கு நான் 1 மாசமா உங்களுக்கு பதிவு போட வேண்டியதுல, சும்மாவா மோட்டிவேட் ஆயிடுறீங்க நீங்க? வகுப்பு போட்டிருக்கிறாரு, நிச்சயம் நல்லதைத்தான் சரியானதைத்தான் கற்றுக் கொடுப்பார், உடனே நான் பதிவு செய்து போகிறேன் அப்படின்னு பதிவை கண்ட உடனே அப்படியே கையை இப்படி போட்டு அடுத்து அப்படியே உடனே போன் எடுத்து அப்படி கூகுள் பண்ணிவிட்டு நான் முதல் அப்படியே வரீங்க, அப்படியே வரீங்க சொல்லுங்க. கடைசி ராத்திரி வரைக்கும், என்னைக்கு நாளைக்கு வகுப்புனா கடைசி ராத்திரி வரைக்கும் யார் போறாங்க யார் போல, யார் பேர்லாம் வருது, யாருன்னா சேர்ந்து இருக்கிறாங்களா, நம்ம கிட்ட கேட்கல கூட அங்கங்க நீங்க போறீங்களா நாங்க போறீங்களா, நான் 2ஆம் கிளாஸ் பட்டுமா இப்பயே போட்டுமா, இல்லை நீங்க போயிட்டு வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அப்புறமா நான் என்ன பண்றேன், அடுத்த முறை வச்சா வர என்னன்னா பிளான் பண்ணி ஒரு முடிவு பண்ணி கடைசியில் இந்த கர்மம் இங்க வந்து உட்காந்து அந்த ரூபாயை கையில கொடுக்குற வரைக்கும் நான் ஐயோ வருமா வருமா வருமா. இந்த நாய் படாத பாடுன்றாங்களே, எதுலையேங்க போன வாட்ஸ்அப்லயே நாய் படாத பாடு. எதுக்கு இது சொல்ல வந்தா? ₹1 சம்பாதிக்கிறது கஷ்டம். ஆனா அரண்மனையை துறந்தான், சொத்துக்களை துறந்தான், ராஜ்யத்தை துறந்தான், நல்ல அழகான மனைவியை துறந்தான், என்னென்னமோ துறந்தான், போனான். என்ன தேடி போனாங்க அவங்கெல்லாம்? வெறும் உள்ளத்தின் நிறைவை, அமைதியை தேடிதான். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலன்னு தானே அர்த்தம், இதெல்லாம் கொடுக்காதுன்னு தானே அர்த்தம். சரி, தேடினவங்க எங்க போய் தேடினாங்க? வேற ஏதாவது ராஜ்யத்துல, வேற ஏதாவது புது பொண்டாட்டி கிட்ட, அப்படியா? எங்க போய் தேடினாங்க? தனக்குள்ளே தான் தேடினாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு வெளியே எவ்வளவு இருந்தாலும் அதுல நீ உன்னை இழக்கிற, உன்னை அழிக்கிற, உன்னை செலவாக்கி விடுற. உனக்கு உள்ளே 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 உன்னை 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 என்பதில் மட்டும்தான் உன்னுடைய முழுமையை நீ கண்டடைகிற. மனிதர்கள் அத்தனை பேரும் தெய்வமாகும் தன்மையுடையவர்கள். ஆனா ஏன் அத்தனை பேரும் தெய்வமாகிறதுல அத்தனை பேரும் தங்களை வெளியே செலவழித்து விடுகிறார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் தங்களை உள்முகமாக பார்த்து தன்னை கண்டடைந்து தன் நிறைவை உணர்கிறார்கள். உடல் முகம், உறவுகள் முகம், உலக முகம் உன்னை இழந்து கொண்டே நீ போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உயிர் முகமாய் திரும்பும் போதுதான் உன்னுடைய முழுமை, உன்னுடைய நிறைவு, உன்னுடைய திருப்தி, உன்னுடைய ஆண்மை, உன்னுடைய விசேஷம் இவைகளெல்லாம் உன்னால் கண்டுணர முடியும். ஆனா வெளியே செலவழிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை. ஓரளவு சில பயிற்சிகள் கத்துக்கிட்டு செய்யறவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் உணர முடிஞ்சிருக்கும். ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம், ஒரு 40 நிமிஷம் நாம தனியா இருக்கிறது அந்த நாளுக்கு எவ்வளவு சக்தியை கொடுக்குது, எவ்வளவு யுக்தியை கொடுக்குது, எவ்வளவு மனம் தெளிவாகுது, எவ்வளவு புரிதல் ஏற்படுது, என்ன உணர முடியுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு என்ன பண்ணிருக்க முடியும், உணர்ந்திருக்க முடியும். சத்தியமா நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா. இல்லைன்னா என்ன ஆகும், நாளெல்லாம் நசிந்துதான் போகும். உன் செயல்கள் எல்லாமே உனக்கானது இல்லை, தெரியுமா? அது உனக்கு, உன் செயல்கள் எல்லாமே யாருக்கானது கிடையாது, உனக்கானது இல்லை. இந்த உலகம் உன்னை என்ன பண்ணுது, பயன்படுத்தி நிற்குது. செயல்கள் உன்னை பயன்படுத்தி நிற்குது. வேலை உன்னை வேலை வாங்குது. வேலை உன்னை என்ன பண்ணுது, வேலை வாங்குது. நான் நிறைய நேரம் நினைப்பேன்,
நான் இந்த ஆடையை தேர்ந்தெடுத்து உடுத்துக்கிறேன்னு. ஆனா உண்மை அப்படி இல்லை. இந்த ஆடை என்ன தேர்ந்தெடுத்துக்குது. இந்த ஆடை என்ன செய்யுது? என்ன தேர்ந்தெடுக்குது. அதனால உள்முகமா இரு, உன்னை கவனி, உன் மேல அக்கறை வை, உன்னை பார், உன்னை ரசி, உன்னை யோசி, உன் உயிரை யோசி, உன் உணர்வை யோசி, உன் புத்தியை யோசி, உன்னை நீ கவனி. உன்னால தலையிலிருந்து தலைமையிலிருந்து கால் நகம் வரைக்கும் என்ன பண்ண முடியும்? உன்னால கவனிக்க முடியும் தானே? நீ உன் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் கவனிக்கிறேன்னாவே நீ வேற உன் உடம்பு வேறன்றது தெளிவாயிடுது. அதுல எந்த குழப்பமும் இல்லை. உன் உடம்பே உனக்கு வேறுபட்டு நிக்குதுன்னா இந்த உலகத்துல வேற எந்த உறவு உனக்கு உட்பட்டு நிற்கும்? சொல்லுங்க. எல்லாத்தையும் கவனிச்சு புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் கவனிச்சு வாழணும். கவனிச்சா மட்டும்தான் உனக்கு என்ன முடியும்? என்ன முடியும்? வாழவே முடியும். நீ கவனிக்க தவற. கவனிக்கிற தன்மை, அந்த விழிப்புணர்வு எப்ப தெரியுமா அதிகமாகும் உனக்கு? உன்னை நீ கவனிக்கிறதுக்கு எப்ப நேரம் எடுக்கிறியோ அப்ப மற்றதெல்லாம் கவனிக்கிறதுக்கான திறன் உனக்கு கூடினே வரும், பெருகும். விழிப்புணர்வு உன்னில் அதிகமாகும். நிதானிக்கிற தன்மை உனக்கு அதிகமாகும். முருகன்லாம் சும்மாவே முருகனா இல்லை, புரியுதானே? எவ்வளவு மனுஷங்க முருகன் பேர் வச்சுன்னு தெரியுறாங்க தண்ணிக்கு. முருகன் எத்தனை பேர் இருப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில்? முருகன்ற பேர்ல எத்தனை பேருங்க இருப்பாங்க? ஒரு கோடியாவது இருப்பாங்கல்ல முருகன்ற பேர்ல, சத்தியமா இருப்பாங்க. இப்ப அவங்களெல்லாம் தெய்வம் ஆகிட முடியுமா? ஆனா ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு மனுஷன் அதே பேர் வச்சுன்னு தான் வாழ்ந்துக்கிறான். ஆனா என்ன ஆயிட்டுக்கிறான்? தெய்வம் ஆயிட்டுக்கிறான். எதனால? சிவன் பார்வதிக்கு பிறந்ததுனால தெய்வமாவல. 2 பொண்டாட்டி கட்டினதுனால தெய்வமா இல்ல. இன்னொரு பக்கம் 2 பொண்டாட்டி கட்டினதால தான் தெய்வமானா. அது அப்புறம் சொல்றேன். 2 பொண்டாட்டி கட்டுறது எவ்வளவு சிறப்புன்னு விஷயமே தெரியல உங்களுக்கு. எதனால் தெய்வமானா? முருகன் என்பது தன்னைத்தான் அறியும் அறிவு. தன்னைத்தான் அறியும் அறிவு. இறைமை ஒரு முழுமை. அந்த முழுமை, அந்த வட்டத்தை அவன் உணர்ந்து கொண்டான். வாழ்க்கை ஒரு வட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம், அது என்ன வட்டம் பார்க்கணும்ல, போய் அந்த கடவுள் வட்டத்தை பார்த்து விட்டான். அதனால் அவன் தெய்வம். அந்த வட்டம் தனக்குள் இருக்கும் வட்டம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டான். அந்த வட்டம் எங்க இருக்கு? அந்த கடவுள் வட்டம், அந்த முழுமை வட்டம் எங்க இருக்குது? தனக்குள் இருக்கும் ஒன்று என்பதை புரிந்து கொண்டான். அதனால்தான் உனக்கு என்ன பேரு? கந்தன் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் இருக்கு? கந்தன். கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்கினார் போலே, கந்தன் காலடியை வணங்கினால், கந்தனுடைய காலடியை வணங்கினால் எல்லா தெய்வங்களையும் வணங்கின மாதிரி. தனித்தனி தெய்வ பூசை, சிறப்பு வழிபாடுகள் தேவையே இல்லை. உலகத்துல மனிதரா பிறந்து சிறப்பாக வாழ்ந்து முன்னே தெய்வ நிலை அடைஞ்சு அத்தனை தெய்வமும் உனக்கு துணை. எப்போ? கந்தன் காலடி நீ வணங்கிட்டா. அவன் காலடி எங்க போய் தேடுறது? எங்க போய் தேடுறது? மெய்ப்பொருளே கந்தன் காலடி. மெய்ப்பொருளே கந்தன் காலடி. அதுவே இறை வட்டம், அதுவே முழுமை. அதுதான் வாழ்க்கை உனக்கு கத்துக் கொடுக்கிறது. உடலில் இருந்தாலும் ஒட்டாமல் இருக்கக்கூடியது. உடலில் இருந்தாலும் எதனோட ஒட்டாமல் இருக்கக்கூடியது. அந்தரத்துல தொங்கிக் கொண்டிருப்பது. அது உன்னையும் அந்தரத்துல தொங்குற மாதிரி தான் நீ வாழணும். நீ என்ன பண்ற? ஒட்டினா அந்த மாதிரி ஒட்டி பூசிக்கிற.
உருவுனா என்ன பண்ற? அப்படியே உரை விட்டு மொத்தமா உருவின் வெளியே போயிடுற. ரெண்டுமே தப்பு, வேணாம். இந்த குழம்பு காரமாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? பட்டும் படாம ஊத்தின்னு சாப்பிடு. எப்படி சாப்பிடு? பட்டும் படாம ஊத்தின்னு சாப்பிடு. வாழ்க்கை நகர்வுகள் எப்படிதான் இருக்கணும்? வாழ்க்கையினை கையாள விதம் எப்படிதான் இருக்கணும்? பட்டும் படாம. மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல, பிள்ளைகள் உள்ளவர்கள் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் போல. திருமணம் ஆனவனால வேற வந்துடல, ஐ எம் மேரிடு, ஐ எம் மேரிடு. உடனே என்ன பண்ணோம்? ஐ எம் மேரிட் என்னங்க பண்ணோம்? ஒரு வெட்டிங் ரிங் ஒன்று போட்டுக்கணும்ல, ஐ எம் மேரிடு. இல்லை எப்ப பாரு என்ன பண்ணோம்? போட்டாட்டி கைக்குள்ள கை விட்டு தானே, இங்க தானே, கைக்குள்ள கை விட்டு போஸ் குத்துனேக்கணும். கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போல, அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்கள் போல. என்னங்க அது? அனுபவின்ற அனுபவியா போல, கல்யாணம் பண்ணிக்கின்ற கல்யாணம் ஆகாதவன் போல. என்ன அவளை பாரா, கல்யாணம் ஆகி புள்ள பெத்தவ மாதிரி ஆகுறா, அப்படியே கண்ணி பொண்ணு மாதிரி சின்ன பொண்ணாவே இருக்கிறா பார். சில பேரு கல்யாணம் ஆகாமையே ஒரு புள்ள பெக்காமையே பல புள்ளைங்க பெத்தவ மாதிரி ஆயிடுறாங்க. என்ன காரணம்? அளவே தெரியலையே, அறிவோடு அளந்து வாழலையே, கவனமா வாழலையே. எதுனாலும் போய் புதஞ்சுக்கிறது. பொண்டாட்டினா அப்படி ஒரு பொண்டாட்டி, எப்படி? அப்படி ஒரு பொறுப்பான பொண்டாட்டி. அப்படியே பொண்டாட்டின்ற கேரக்டர்ல, கதாபாத்திரத்துல ஒன்றி புதஞ்சி, எந்த அளவுக்கு கடவுளை நினைக்கலாம் நேரம் இல்லை, தியானம் பண்ணலாம் வழி இல்லை, தவமா அது என்ன ஆகும்? அதெல்லாம் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் என்றது என்னது? எல்லாம் எங்க வீட்டுக்காரர் தான், எல்லாம் எங்க குடும்பம் தான், எல்லாம் எங்க பிள்ளைங்க தான். நானெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? போயாங்க பொண்டாட்டின்ற கதாபாத்திரத்துல ஒன்றி ஆயிடுச்சு. புருஷ, ஐயோ அப்படி ஒரு புருஷ டேய், வெறும் வேஷம், கதாபாத்திரம். ஒரு டைம் பீரியட் என்ன, சினிமால 2.5 மணி நேரம், உந்து ஒரு 25 வருஷமோ 30 வருஷமோ அந்த கேரக்டர், அவ்வளவுதானே. இன்னமும் அப்படியே ஒரிஜினலா உலக ஒரு வாரத்துக்கு தோற்றத்துக்கு முன்னாடியில இருந்து உலகம் முடிகிற வரைக்கும் பொண்டாட்டி மாதிரி ஆயிட்டியே. என்ன இதுல வர அந்த கேரக்டர் நம்ம விட்டு போயிடுமோன்னு வர கவலை நமக்கு. அந்த கதாபாத்திரம் நம்ம விட்டு நழுவி போயிடுமோன்ற பயத்துல அதை தக்க வச்சுக்கிறதுக்கு போராட்டம் பாரு. நான் புருஷன் என்பதை என்ன பண்ணோம்? ஏன் பொண்டாட்டி நான் தக்க வச்சுக்கணும், ஏன் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான், அப்படி தக்க வச்சுக்கிற போராட்டம் பண்ற பாரு. மல்டி ரோல் பிளே பண்றவனி, சும்மா ஒரு கதாபாத்திரத்தில் ஆடிட்டு போறதுக்கெல்லாம் அங்க வரல, சரியா? எல்லாத்தையும் லேசா தான் எடுக்கணும். எல்லாத்தையும் எப்படிதான் எடுக்கணும்? லேசா தான் எடுக்கணும், லேசா தான் வாழணும். நான் இருந்தாதான் எல்லாம் நினைக்காத, நான் இருந்தாதான் எல்லாமே நினைக்காத. நான் இருந்தா எதுவோ, நான் இல்லைன்னா அதை விட சிறப்புன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நான் இருந்தா என்னவோ அதை விட சிறப்பு நான் இல்லைனா. ஏன்னா எப்பவுமே நிரந்தரமா இருந்து எல்லாத்துக்குள்ளும் எல்லாம இருந்து இயக்குற ஒருத்தர் இருந்துனே இருக்கிறானே, அப்புறம் என்ன பிரச்சனை? என்ன சொல்றீங்க? நான் இல்லா நீ இல்லாம போயிடுவியா? ரச்சனியா, நான் இல்லா நீ இல்லாம போயிடுவியா? கொஞ்சம் யோசிங்க. நான் இல்லா ரச்சனை இல்லாம போயிடுவாளா? ரச்சனை என்னாலும் இல்ல,
அவளாவே இருக்கிறதுக்கு அவளை அவளாவே இருக்க வச்சு அவளுக்குள்ள ஒண்ணு இருந்துட்டே இருக்குது. உண்மை என்ன, நான் இருப்பது அவளுக்கு நல்லதா இருக்கலாம், நான் இல்லாதது ரொம்ப நல்லதா கூட இருக்கலாம். சரிதானே? ஒருவேளை அவ வளர்ச்சியை என் புத்தி அளவுல நான் என்ன பண்ண கூட முடியும், தடுக்கவும் கெடுக்கவும் கூட முடியும். இன்னைக்கு எல்லா உறவுமே ஒரு வேலிதான், எல்லா உறவுமே ஒரு தடக்கல்லு தான். எந்த உறவுமே இன்னொரு உறவை என்ன பண்றது இல்ல, அதன் அளவுக்கு சிறகடிச்சு சுதந்திரமா பறக்க விடுறதே இல்லை. நம்ம அறிவுக்கு, நம்ம அனுபவத்துக்கு, நம்ம புரிதலுக்கு, நம்ம பயத்துக்கு உட்பட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண வைக்கிறோம், பாதுகாப்பா ஒரு வளையத்துல வச்சுக்க பாக்குறோம். ஆமா தானே? ஏன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லை, அதனால நம்ம கிட்ட நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கறது இல்ல, முடியாது, முடியவே முடியாது. உன்னை நீ கவனிச்சாதான், உன் உயிரை நீ கவனிச்சாதான், உனக்குள்ள இருக்கிற அந்த முழுமையை, இறைமையை நீ கவனிச்சாதான், அதை உணர உணரதான் உனக்கே உங்ககிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும். விடுதலை யாருக்கு வேணும்? உனக்கு வேணும். யாருக்கிட்ட இருந்து வேணும்? யார்கிட்ட இருந்து வேணும்? உங்ககிட்ட இருந்தே வேணும். எங்க வீடு ஜெயில் மாதிரி, எங்க வீடு ஜெயில் மாதிரி, எங்க அப்பா ஜெயில் வார்டன் மாதிரி, எங்க அம்மா ஜெயில் குக்கு. உனக்கு வெளியெல்லாம் எந்த சிறையும் இல்லை, உன் சிந்தனையில தான் உனக்கு சிறையிட்டு இருக்கிற நீ தான் உனக்கு ஜெயில், நீ தான் உன்னை தடுத்து வச்சிருக்கிற. உனக்குள்ள நீ சுதந்திரப்படல, உனக்குள்ள நீ விடுதலை அடையல. உன்னை நீ விடுவிக்கணும். உனக்கு வேற யாரும் விடுதலை அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவனிக்க 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 கவனிக்க. எதை கவனிக்க? உன்னை, உனக்குள்ள உன்னை. அதோ எங்க? உனக்கு உள்ள. என்னமோ உன்னை ஒண்ணு இல்லை, ஒன்னும் தெரியல, வெறும் இருட்டா இருக்குது சாமி. கண்ணை மூடி உள்ள பார்த்தா என்ன தெரியல, மூளையும் தெரியல, மூக்குக்கு உள்ள அதுவும் ஒன்றும் தெரியல, கண்ணுக்கு உள்ள அதுவும் ஒன்றும் தெரியல. சரி, வாய்க்கு உள்ளனா, வாய்க்குள்ள என்ன உள்ள ஒரு நாக்கு இருக்குது, நாக்குக்குள்ள என்ன இருக்குது, ஒரு ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ள என்ன இருக்குது, அங்கே இருட்டுதான் சாமி இருக்குது, ஒன்றும் தெரியல. அந்த உள்ளதான் பாருன்ற, அந்த உள்ளதான் ஏதோ சக்தி இருக்குதுன்ற, அந்த உள்ளதான் உன்னை ஆக்குன முழுமையான ஒண்ணு இருக்குதுங்கிற அந்த உள்ள கவனம் திரும்ப திரும்ப தான் உன்னுடைய முழுமை என்னதுன்றதை நீ உணரவே முடியும். அதை உணர்ந்தாதான் எது கூட எவ்வளவு டீலிங்ன்றதுக்கு உனக்கு ஒரு தெளிவே பிறக்கும். எதனாலே உன்னுடைய முழுமை இல்லைன்ற ஒரு துணிவு உனக்கு வரும். நீ வாழ தேவையான துணிவு உனக்கு உள்ளதான் இருந்து பெறப்பெடுக்கணுமே தவிர உனக்கு வெளியே இருக்கிற எதை கொண்டும் வராது. வர வேண்டிய அவசியம் இல்லை, வந்தாலும் அது நிலைக்காது. புருஷன் இருக்கிறான், நீங்க ஆடுற, நாளைக்கு புட்டுக்குன்னா என்ன பண்ணுவேன்? பொண்டாட்டி இருக்கிறான், நீங்க ஆடுற, அது புட்டுக்குன்னா என்ன பண்ணுவேன்? பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு ஆடுற, அதுங்களும் புட்டுக்குன்னா என்ன பண்ணுவேன்? சரி, புட்டுக்கு வேணாம், போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? புட்டுக்குனாலும் போயிட்டாலும் ஒண்ணு தானே. நான் ஃபாரின் போயிட்டா சொல்றேன், எதுவும் நிரந்தரம் இல்லைல்ல. நிரந்தரமான ஒண்ணு, உன்னை நிரந்தரமாக்கக்கூடிய ஒண்ணு உனக்குள்ள இருக்குது. அந்த உள்ள நீ கவனம் செலுத்தினா நீ தெய்வ நிலைக்கு வர. டீலிங்லாம் மாறிடும், மாறும். என்ன 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் கட்டாயம் என்ன ஆயிடுவ? நீ கட்டாயம் என்ன ஆயிடுவ? தெய்வம் ஆயிடுவ. ஆயிடுவ 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 தெய்வம் ஆயிடுவ. டேய், நான் கலெக்டர் ஆகணும் இல்லையா, நீ டெட் பாடி ஆயிட போடுறா போடா. அந்த மாதிரி நான் அடிச்சுக்கலாம் முடியாது. நீங்க ஆயிடுவீங்க 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 சொல்லதான் முடியும். வாழ்க்கைய துணிவோடு வாழணும். வாழ்க்கை எப்படி வாழணும்? துணிவோடு வாழணும், இஷ்டத்தோடு வாழணும். முழு கவனத்தை உன் மேல உனக்குள்ளதான் திருப்பணும்.
அதுதான் உனக்கு எனர்ஜி. மற்றதெல்லாம் எனர்ஜி லாஸ். உன்னை பற்றி தவிர வேற யாரை பத்தி யோசித்தாலும் நீ லாஸ் பண்ற. உன்னை பத்தி யோசிக்கிறதுல மட்டும்தான் நீ கெயின் பண்ற. புரியுதா உங்களுக்கு? எப்பெல்லாம் நீ உனக்குள்ள உன்னை பத்தி யோசிக்கிறியோ அப்பெல்லாம் உனக்கு சக்தியை சேர்க்கிற. எப்பெல்லாம் அடுத்தவங்களை பத்தி நீ உனக்குள்ள யோசிக்கிறியோ அப்பெல்லாம் நீ சக்தி என்ன பண்ற? செலவழிக்கிற. நினைவு யாரை பற்றியதோ அவங்களுக்கு சக்தி கூடும். நல்லா புரிஞ்சு. நினைவு யாரை பற்றியதோ அவங்களுக்கு சக்தி கூடும். உனக்குள்ள நினைவு ஆனா யாரை பத்தி? இன்னொருத்தரை பத்தி. இப்ப யாருக்கு சக்தி இழப்பு? நீ இன்பமா நினைக்கிறியோ, துன்பமா நினைக்கிறியோ, வருத்தத்தில் நினைக்கிறியோ, வேதனை நினைப்புன்னு ஒண்ணு வந்தாவே ஒவ்வொரு நினைவும் சக்தி உடையது. நீ என்னை பத்தி எப்படி நினைச்சாலும் சக்தி எனக்கு வந்துருங்க. நீ என்னை பழிச்சு நினை, புகழ்ந்து நினை, திட்டி நினை, கெட்டி நினை, என்ன நினை, நீ என்ன நினைச்சாவே எனக்கு சக்தி வந்துடும். நிறைய நேரம் என் சக்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? சனிய, சண்டால, மனுஷனா இவன், ஆளா இவன், தோலா இவன், ஆவா இவன், இவன் என்னென்னமோ நினைக்கிறீங்களே. நினைவெல்லாம் என் சக்தி. நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, அதுவும் பிரச்சனை. ஆனால் உன் நினைவு ஒவ்வொன்றும் எனக்கு என்னவாயிடும்? சக்தியா மாறிடும். அதனால சொல்றேன், உன்னை நினை. வேற எதையும் யாரையும் நினைக்காத, உன்னை நினை. எவ்வளவு சுயநலமா முடியுமோ அவ்வளவு சுயநலமாவு. நீ தின்றதுக்கு அசிங்கப்படுற. ஒரு வாய் சோறு இன்னும் கொஞ்சம் அதிகமா தின்றதுக்கு என்ன பண்ற? நீ அசிங்கப்படுற. ஐயோ பெருந்துண்டி ஆயிட்டனோ, இவ்வளவு தின்றனே. ஒரு உடுத்தலுக்கே நீ வந்து அவ்வளவு கூச்சப்படுற. ரொம்ப ஓவரா இருக்குமோ? வருதா இல்லையா? ரொம்ப ஓவரா இருக்குமோ? என்ன ஓவரு? என்னங்க ஓவரு? இது ஓவர், இது ஓவர் இல்லைன்னு யாருக்குங்க ஸ்கேல் போட்டு கொடுத்ததே? யாருக்கு ஸ்கேல் போட்டு கொடுத்ததே? உன்னை நீ நினைக்க உன் வீரியம், உன் துணிவு, உன் பலம், உன் சக்தி, உன் ஆற்றல், உன் ஆக்கம், உன் திறன், உன் புரிதல், உன்னோட அறிவு, உன்னோட உணர்வு, உன்னோட கவனம், உன்னோட விழிப்புணர்வு அத்தனையும் உனக்குள்ள வளர்ச்சி பெற்றுனே இருக்கும். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? யாரை நினைக்கிறோம்? கொஞ்ச நேரம் அவளை நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் இவனை நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் செத்தவனை நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் போனவனை நினைக்கிறேன், போன வருஷம் வந்தவனை ஒருத்தன் நினைக்கிறேன், நேற்று நாளைக்கு வர போறவன ஒரு நாள் நினைக்கிறேன். இப்படியே நினைச்சிருந்தேன்னா நீ என்ன? உன் நினைவில் நீ நிற்கிறாயா என்று பார். உன் நினைவில் நீ நிற்கிறாயா? தெய்வங்கிறது நினைவுல நின்றாடுவது. தெய்வம் யாரு? நினைவில் நின்றாடுவது தெய்வம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். ஏன்? மறக்க முடியாதபடி நினைவில் நின்று விடுவது தெய்வம். சரிதானே? எப்போ நீ உன் நினைவில் நீங்காமல் இருக்கிறாயோ அப்பதான் நீ தெய்வம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன் நினைப்புல சுமந்துன்னு தெரிஞ்சா நீ யாரு கிடையாது, நீயே இல்லை. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன் நினைவுல சுமக்கிறதுக்கு நீ பிறக்கல. நல்லா புரிஞ்சுக்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன் நினைவுல சுமக்கிறதுக்கு நீ என்ன பண்ணல? பிறக்கல. நீண்ட நெடுங்காலமா என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் செய்த பெருமைக்குரிய செயல் 24 மணி நேரமும் இன்னொருத்தர் ஊட்ட நினைச்சுக்கிறது தான். தொலைச்ச, இழந்த, நஷ்டம், நசிஞ்ச,
உன் நினைவில் நீ நின்றாட வேண்டும். இதை ஸ்லோகன் மாதிரி எழுதிக்குங்க. இது எப்படி எழுதிக்குங்க? ஸ்லோகன் மாதிரி கட்டம் போட்டு, நல்லா கட்டம் போட்டு பெருசா எழுதிக்கணும். என் நினைவில் நானே நின்றாட வேண்டும். ஓஹோ, இதெல்லாம் நிறைய அசைவுகள் தெரியுதுன்னு பார்த்தா இன்னும் மேட்ருக்குள்ளே போல, அறிமுகத்துக்கே டைம் ஆயிட்டு தான் அங்கங்க என்ன ஆடுதுங்களே காணும். என் நினைவில் யார் நின்றாடணும்? நானே நின்றாட வேண்டும். அப்படின்னா இவர் யாரையும் நினைக்காத, அப்படி கிடையாது. நீ என்ன கர்மத்தை யாரை நினைச்சாலும் அதை விட ஒரு மடங்கு அதிகமா நினைப்பு யாருக்கானதா இருக்கணும்? உனக்கானதா, உன்னை பற்றியதா இருக்கணும். யார வேணுமே நினைச்சுக்கோ, நினைக்காமலாம் வாழ முடியாது. நினைக்காம வாழ முடியும்? உங்களெல்லாம் நான் நினைக்கல, நான் எப்படி பேச முடியும்? உங்களெல்லாம் நான் நினைக்கல, நான் எப்படி பேச முடியும்? சரியா? ஆனா நினைப்பு ஒரு நாளெல்லாம் நினைக்கிற, எதையோ நினைக்கிற, யாரையும் நினைக்கிற. ஆனா அந்த நாளுடைய நினைவுகள் எல்லாம் நீ அளந்து யாரை பத்தி எவ்வளவு நினைச்ச அப்படின்னு டப்பால போட்டுனே வந்தேன்னா, உன்னை பத்தி எவ்வளவு நினைச்ச அப்படின்ற அந்த டப்பா எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். அவ்வளவுதான், நிறைய நிறைஞ்சிருக்கணும். அதுதான் உனக்கு உன்னுடைய பலம், அதுதான் உன்னுடைய சக்தி, அதுதான் உன்னுடைய ஆற்றல். உன் நினைவில் நீயே நின்றாடும் போது நீ தெய்வமாகிறாய். இறைவனின் முழுமை, இறைவனின் பூரணம் உன்னில் வாசமா இருக்கிறது. சரியா? அப்ப நீ இறைநிலை அடையணும், இல்ல இறைத்தன்மை பெற்ற தெய்வமாகணும் அப்படின்னா உன்னை கவனிக்கத்தான் நீ தெய்வமாக முடியும். கடவுள் உனக்குள்ள வாசமா இருக்குது. அந்த கடவுள் உனக்குள்ள வாசமா இருக்கிற கடவுள் எப்படி இருக்குது? முழுமைப்பட்டு இருக்குது. அப்ப நீ முழுமை அடையணும்னா என்னதான் வழி? உன்னையே பார்த்து நிற்கிறது மட்டும்தான் வழி. என்னை பார், யோகம் வரும். என்னை பார், யோகம் வரும். யாருக்கு? எனக்கு நான் என்னை பார்த்தால் எனக்கு யோகம் வரும். உனக்கு நீ உன்னை பார்த்தால் உனக்கு யோகம் வரும். நீ என்ன பார்த்தாலும் நான் உன்னை பார்த்தாலும் யோகம் வராது. வேற என்னென்னமோ வரும். போகம் வரும், மோகம் வரும், வேற என்னென்னமோ வரும். சரிதானே? ஆனா உனக்கு உன்னை பார்த்தா நீ உன்னோடு கூடுகிறாய், உன்னோடு கூடி கலிக்கிறாய், உன்னோடு உறவாடுகிறாய், உன்னுடைய முழுமையை சந்திக்கிறாய், உன்னுடைய இறைமையோடு கலக்கிறாய். பெயரை கூட உன் பெயரை அதிகமா சிந்தி. பெயரை கூட என்ன பண்ணு? உன் பெயரை அதிகமா சிந்தி. உன் உருவத்தை அதிகமா கற்பனையில கொண்டு வந்து உன் உருவத்தை உன் கனவுல, உன் கற்பனையில, உன் கண்ணு முன்னாடி நிறுத்தி பாரு. நான்லாம் அப்படி இல்லைங்க. காலையில ஒரு முறை மூஞ்சி பார்த்து தலை வாட்டோம்னா அதுக்கப்புறம் கண்ணாடி பார்க்கவே மாட்டேங்க. சனி, நான் அப்ப என்னத்தான் பார்ப்பேன்? நீ அப்ப என்னத்தான் பார்ப்பேன்? உன் மூஞ்ச கண்ணாடியில் அடிக்கடி நீ பார்க்கலாம், வேற என்ன பார்ப்ப? நீ போற வர மூஞ்ச அதுல பார்த்துனுப்ப. ஆமா தானே? என்னங்க இந்த ஒரு தியானம் சொல்லி கொடுத்தல, தியானம் சொல்லி கொடுத்தல, கண்களை மெதுவாக மூடி உங்கள் வாழ்க்கை துணைவரின் முகத்தை உற்று நோக்குங்கள். மூஞ்சி வந்துச்சு. பிள்ளைகளின் முகத்தை உற்று நோக்குங்கள். மூஞ்சி வந்துச்சு. பெற்றோரின் முகத்தை உற்று நோக்குங்கள். மூஞ்சி வந்து. செத்து போனவங்க முகத்தை உற்று நோக்குங்கள். அது கூட வந்துச்சு. உங்களோட முகத்தை உற்று நோக்குங்கள். அது மட்டும் வர மாட்டேங்குது சாமி. எல்லார் மூஞ்சும் வருதா, எது மட்டும் வரலையா? தான் மூஞ்சி தனக்கு வரல. அப்ப எவ்வளவு உனக்கு தூரமா இருக்கிற பாரு, எவ்வளவு உன்னை அவமானப்படுத்தி இருக்கிற பாரு. உன் கவனத்துல எது நின்னாடுது? உன் கருத்தில் எது நின்னாடுது? உன் முழுமை உனக்குள்ள இருக்கு. உன் இறைவன் உனக்குள்ள இருக்கிறான். உன்னுடைய பரிபூர்ணம் உனக்குள்ள வாசமா இருக்கு. அப்போ உன்னை கவனிச்சா, உன்னை நினைச்சா, உன்னை சிந்திச்சா, உன் மேலேயே நீ இருந்தா தானே நீ அதை ஆக முடியும், அதை அடைய முடியும். அது மேல இது மேல எல்லாம் ஆயினா என்னைக்கு ஆவ? பிறந்த போதாது, இன்னும் எவ்வளவு காலம் பிறந்திருப்ப? எப்படி எல்லாம் பிறந்திருப்ப?
உன்னை நீ பார்க்க பார்க்க உனக்கு ஒரு தெளிவு வரும், உன் முழுமை பற்றி உனக்கு ஒரு துணிவு வரும், உனக்கு ஒரு உணர்வு வரும். எந்த ஒரு செயல்முறையும் இந்த உலகத்துல அதிலிருந்து எடுத்தியனா வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே. நீ உன்னுடைய முழுமையில நின்று எந்த ஒன்ன நீ தொடர்பு கொண்டாலும் அதனுடைய எதுவும் உன்னை பாதிக்காது. வெற்றி தோல்வி எல்லாம் உனக்கு கிடையாது, லாப நஷ்டங்கள் உனக்கு கிடையாது, இன்ப துன்பங்கள் உனக்கு கிடையாது. யாரோடும் இழுபறி போராட்டம் கிடையாது. சத்தியமா யாரோட என்ன கிடையாது? இழுபறி போராட்டம் கிடையாது. நிர்பந்திக்கவோ கட்டாயப்படுத்தவோ தேவையில்லை, விட்டு. உன்னை பார்க்க பார்க்க தான் உனக்கு என்னவே உனக்கு உணர முடியும். எனக்கு நானே போதும், எனக்கு என்ன போதும், எனக்கு நானே போதும். நானுங்கிறது நான் மட்டுமா? நானே போதும்னு சொல்லிக்கிறதுக்கு நானுங்கிறதே எது? அதுதான் நானா இருக்குது. அதுன்றது எது? அந்த கடவுள். அப்ப நானே போதும்னா என்ன சொல்லுவேன்? கடவுளே போதும். எல்லாம் யாருக்குள்ள? கடவுளுக்குள்ள. இப்ப அந்த கடவுளே எனக்கு போதும். அப்ப எனக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? அது சும்மா அறிவுல இருந்தோ புத்தியில இருந்து வர்றது இல்ல. அது உண்மையாவே ஒரு உணர்வா, ஒரு அனுபவமா, ஒரு நுகர்ச்சியா இருந்தா மட்டும்தானே அந்த துணிவு உண்மையாவே பிறக்கும். இந்த அறிவை நான் சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்துருமா என்ன? சொல்லிக் கொடுக்கறதுனால அறிவு வந்தாலும் சூழ்நிலை வரும்போது என்ன ஆகும்? இந்த ஆள் என்னமோ சொல்றான், வேணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. கேட்கும் போது நல்லதா இருக்குது, ஆனா வாழ்க்கையில சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறது? கஷ்டம் வருது, வேதனை வருது, துன்பம் வருது. ஒரு இந்த ஆளுக்கு இப்படி எல்லாம் இல்லாதனாலே உட்காந்து பேசினுக்கிறான். நம்மள மாதிரி சூழ்நிலை அவனுக்கு வந்தாதான், நம்மள மாதிரி சூழ்நிலை அவனுக்கு வந்தாதான் இந்த கஷ்டம் என்னன்னு அவனுக்கு தெரியும். அதுலயே என்ன பண்ணிடுவீங்க? நல்லது சொல்றானே நல்லாதான் இருக்கட்டுமே, இல்லை நம்மள மாதிரி சூழ்நிலை அவனுக்கு என்ன பண்ணணுமா? வரணும். ஆமாங்க, நல்லது சொல்ற எல்லாருக்குமே, உண்மையை சொல்ற எல்லாருக்குமே உலகம் என்னதான் கொடுக்க பாக்குது? அவங்களுடைய அறியாமையினுடைய அனுபவங்களை தான் திணிக்க பார்க்குது. முருகன் ஒருவன் அல்ல, முருகன் ஒருவன் அல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் முருகனே, ஒவ்வொரு தனி மனிதனும் முருகனே. நீ சிவனாகிய ஜீவனாகிய உயிராகிய இறைமையின் குமாரன். பார்வதியையே உன்னுடைய உடலாக திருமேனியாக நீ கொண்டிருக்கிறாய். உன்னுடைய குமாரத்துவத்தை உணர்ந்து கொள். அந்த முருகு, அந்த அழகு, அந்த வட்டம், அந்த முழுமை உனக்குள்ளாக இருக்கிற ஒரு மெய்ப்பொருள், மெய்யான பொருள். கடவுளே உனக்குள்ள இருக்கு. அந்த வட்டத்துல தான் எல்லாமே இருக்கு. அந்த வட்டத்தை கவனிக்க தவறாத, அந்த வட்டத்தை கருத்தில் நிறுத்து. எல்லாத்தையும் காட்டுறது கண்ணு, அப்படிதானே? எல்லாத்தையும் காட்டுறது எது? கண்ணு. ஆனா அந்த கண்ணை நீ கவனிக்கிறிய பாரு. அந்த கண்ணை உன்னால பார்க்க முடியுதா பாரு. உன் கண்ணை உன்னால காண முடியுதா? உன் கண்ணை உன்னால காண முடியுதா? எல்லாத்தையும் உனக்கு காண்பிக்கிறது எது? கண்ணு. உன் கண்ணை உன்னால காண முடியுதா? கண்ணாடி வச்சு பார்க்கறது கிடையாது. உன் கவனத்தில் உன் கண் உனக்கு தெரிய வேண்டும். உன் கவனத்தில் உன் கண் உனக்கு இருக்க வேண்டும். அவ்வளவு நீ உண்மையில் கவனமாக்க முடியும். அதுதான் உன்னை முழுமையாக்கும். அதான் உன்னை என்ன பண்ணும்? முழுமையாக்கும். எல்லாரும் முருக நிலை அடையலாம். எல்லாரும் என்ன பண்ணலாம்? முருக நிலையை அடையலாம். அப்பனுக்கும் மேலானவன் புள்ள, அப்பனுக்கும் மேலானவன் புள்ள அப்படிங்கிற உண்மையை முருகன் உறுதிப்படுத்தி இருக்கிறான். கடவுளுக்கும் மேலானவன் நீ என்பதை உன் வாழ்க்கை உறுதிப்படுத்தணும். கடவுளுக்கும் மேலானவன் நீ என்பதை உன் வாழ்க்கை என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்தணும். உன் புரிதல் உறுதிப்படுத்தணும். உன் துணிவு உறுதிப்படுத்தணும். உன் வாழ்க்கையில நடக்கிற எதுவும் உன்னை அசர பண்றதுக்கோ, உன்னை இடர பண்றதுக்கோ, உன்னை சோர்ந்து போக பண்றதுக்கோ இல்லை.
உன் துணிவு என்னன்றதை உனக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரதான் அது வருது. நடக்கிறதெல்லாம் எதுக்கு நடக்குது? உனக்கு உணர்த்தி காட்டுறதுக்கு தான் நடக்குது. நீ அப்ப கூட துணிவு பட மாட்டேங்கிற, தைரியப்பட மாட்டேங்கிற, விசாலப்பட மாட்டேங்கிற, சுதந்திரப்பட மாட்டேங்கிற, இன்னும் இருகிறிய தவிர என்ன பண்ண மாட்டேங்கிற, விரிவே மாட்டேங்கிற. என்னைக்குமே என்ன சொல்லுகிறோம்? கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடவுளோட விசேஷம் நீ வாழவே வழி இல்லைங்க. போராட்டமாக்குதுங்க வாழ்க்கை, ஒரே பிரச்சனைங்க, ஒரே டென்ஷன். இந்த பொண்டாட்டி சமாளிக்க முடியலைங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னவே மாட்டேங்கிறா? புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. யாருக்கெல்லாம் பொண்டாட்டி புருஷன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கோ அப்படின்னு பிரச்சனைக்குதோ, எப்ப இந்த பிரச்சனை தீரும்? எப்ப புரிஞ்சுக்குவாங்க? எப்ப புரிஞ்சுக்குவாங்க? சாகர வரைக்கும். சாகர வரைக்கும். அப்ப சாகர வரைக்கும் சத்தவர் புரிஞ்சுக்குவாங்களா? இல்ல இல்ல. நீ சாகர வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க சாகர வரைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. உனக்கும் எனக்கும் புரியணும். இங்க யாருக்கும் யாரையும் புரிஞ்சிக்க, முழுசும் புரிஞ்சிக்க முடியவே முடியாது. நீ புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரத்தை மனசுல நல்லா வச்சுங்க. எனக்கு என்னை மட்டும்தான் புரிந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்னை மட்டும்தான் புரிந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உங்களை மட்டும்தான் புரிந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சுய புரிதலில் மட்டும்தான் வாழ்க்கை சுகமாகும். அடுத்தவங்களை புரிஞ்சு ஆக போறது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அடுத்தவங்களை பற்றிய புரிதல் மாறிட்டே இருக்கும் பாருங்க. கால ஓட்டத்தில் என்ன பண்ணிட்டே இருக்கும், அடுத்தவங்க என்ன எல்லாரும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும், மாறிட்டே தான் இருக்கணும். புரிதல் மாறிட்டே தான் இருக்கும். நேற்று யாரை நல்லவங்க நினைச்சு இன்னைக்கு அவங்க கெட்டவங்க, இன்னைக்கு யாரு கெட்டவங்கன்னு புரிஞ்சோ அவங்க நாளைக்கு யாரு நல்லவங்க, மாறிட்டே இருப்பாங்க. நீ ஒரு முடிவுக்கெல்லாம் வந்து நிற்கவே முடியாது. அதனால உன்னை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. நீ யாரு, உனக்குள்ள இருக்கிறது என்ன, உனக்கு என்ன தேவை, உன் துணிவு எவ்வளவு, உன் திறமை எவ்வளவு, உனக்குள்ள இருக்கிற கடவுள் என்ன தன்மையில் இருக்குது, அது உனக்கு என்ன சொல்லுது, உன்னை எப்படி வாழ வைக்க நினைக்குது, அந்த முழுமையை நீ சந்திச்ச உனக்கு என்ன ஆகும். அப்படி முழுசும் கவனத்தை யார் மேல வையே? ஓ மேல வை. உன்னை முழுமைப்படுத்தக்கூடியது உனக்கு வெளியே எவரிலும் இல்லை, எதிலும் இல்லை, உன்னில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வட்டத்தை நீ என்னைக்கு சந்திக்கிறியோ அன்னைக்கு தான் நீ முழுமைப்படுவ. இறைவன் உங்க எல்லாருக்கும் அருள் புரியட்டும். எதற்கு? உங்களில் உள்ள அந்த வட்டத்தை நீங்கள் காண்பதற்கு. எல்லாருக்கும் அருள் புரியட்டும். மற்றதை அடுத்த வாரம் சிந்திக்கலாம். நன்றி.